யார் மேல தப்பு அப்படின்னு தெரியாம மனசு ரொம்ப நாளா உறுத்திக்கிட்டே இருக்கு. யார் மேல தப்புன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த வீடியோ போடுறேன். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு சென்னையில லோடு ஏற்றி பில்லு கொடுக்குறாங்க பூனாவுக்கு போறதுக்காக. பில்லை கையில வாங்கின உடனே லோடு ஏத்தனவர்கிட்டையும் லோடு கொடுத்தவர்கிட்டையும் எப்ப இறக்குவாங்க, சண்டே இறக்குவாங்களா அப்படின்னு தெளிவா கேட்கிறேன். அதுக்கு அவங்க இதுக்கு முன்னாடி போன எந்த வண்டியும் ஞாயிற்றுக்கிழமை இறக்குனா சரித்திரமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரி நீங்க பார்ட்டி நம்பர் கொடுங்க, பார்ட்டி கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு பார்ட்டி நம்பர்லாம் தேவையில்ல, நீங்க திங்கக்கிழமை போனா போதும் சொல்லி அனுப்பிட்டாங்க. திங்கக்கிழமை தான் இறக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை முழு ராத்திரியும் சனிக்கிழமை முழு பகலும் வண்டி வேலூர்ல வீட்டுல நிப்பாட்டியாச்சு. திடீர்னு சனிக்கிழமை ராத்திரி 8 மணிக்கு ஒரு புது நம்பர்ல இருந்து போன் வருது. வண்டி எங்க இருக்கு, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 மணிக்கெல்லாம் மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறாரு. லோடு ஏத்தனவருக்கும் கொடுத்தவருக்கும் போன் அடிச்சு கேட்டா பார்ட்டி சொல்றதுதான் ஃபைனல், நீங்க வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில போய் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. வேலூர்ல இருந்து பூனா சாக்கனுக்கு கிட்டத்தட்ட 1100 கிலோமீட்டர். பூனா ரோடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எப்படி போக முடியும்? சரி இருந்தாலும் முயற்சி பண்ணுவோமே அப்படின்னு வண்டி எடுத்து கிளம்பிட்டேன். வண்டி எடுத்து கிளம்பின பிறகு நைட்டு 11 மணிக்கு ஒரு போனு, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5 மணிக்கு ஒரு போனு, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிக்கு 10 மணிக்கு வரிசையா போன் வந்துகிட்டே இருக்கு, வண்டி எங்கன்னு சொல்லி. இதுக்கப்புறமா ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு வந்த போன்ல பார்ட்டி ஒரு வார்த்தை சொல்றாரு. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு வண்டி வந்துச்சுன்னா உனக்கு 1000 ரூபாய் நான் இனாம் தரேன் அப்படின்னு சொல்றாரு. இனாம் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றதை கேட்கும் போது மனசுக்கு இதமா தான் இருக்கு. ஆனா அங்கதான் போக முடியாது. சரி நான் வந்துகிட்டே இருக்கேன்னு மட்டும் சொல்றேன். கேட்குறப்பெல்லாம் லொக்கேஷன் அனுப்பிக்கிட்டே இருக்கேன் நான் எங்க இருக்கேன்னு சொல்லிட்டு. ஃபைனலா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு போன் வந்துச்சு. ஏன் அவசரத்துக்கு நீ வண்டியை கொண்டு வரல, இல்ல நீ கம்பெனிக்கு வா, உன்னை 4 நாள் நான் படுக்க வச்சு அப்புறமா வெளியே அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் நான் பெருசா டென்ஷன் ஆகல, பாத்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கேன். முடிவா திங்கக்கிழமை வெடிகாலம் 3 மணிக்கு வண்டி பாயிண்ட்டுக்கு ரீச் ஆயிடுச்சு. திங்கக்கிழமை வழக்கம் போல 9 மணிக்கு கம்பெனி ஓபன் பண்ணி வண்டியை பாயிண்ட்ல போட்டாங்க. ஒரு 10 பாக்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு வண்டியை சைட்ல போட்டுங்கன்னு சொன்னாங்க. நானும் சரி ஞாயிற்றுக்கிழமை பகலும் நைட்டுமா வண்டி ஓட்டினதுனால படுத்துட்டேன். தூங்கி இருந்து பார்த்தா சாயங்காலம் 3 மணி ஆயிருக்கு. லோடு இறக்கிட்டு வண்டியை எப்போ வெளியே அனுப்புவீங்கன்னு கேட்டா 4 நாள் கழிச்சு தான் அனுப்புவேன் அப்படின்னு அந்த வேர் ஹவுஸ்ல இருக்கிறவர் சொல்றாரு. அப்பதான் நான் கொஞ்சம் டென்ஷன் ஆகினேன். ஸ்டோரி எங்க இருக்கு, இல்ல யார்கிட்ட பேசணும், ஆபீஸ் காட்டுங்கன்னு சொல்லி உள்ள போயிட்டு ஒரே கேள்விதான் கேட்டேன். உங்க வேர் ஹவுஸ் ஸ்டாப் ஞாயிற்றுக்கிழமை மதியமே சொல்லிட்டாரு, ஏன் அவசரத்துக்கு வராதனால உன்னை 4 நாள் நிப்பாட்டி தான் அனுப்புன்னு சொல்லிட்டு, அதை கேட்ட உடனே பாதி வழியிலே வண்டியை நிப்பாட்டிட்டு உங்களுக்கு மெட்டல் வேணா நீங்களே வண்டி வச்சு எடுத்துட்டு போங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த மாதிரி சொன்னா டிரைவர் தொழிலுக்கு ஒரு அர்த்தம் கிடையாது. அதனாலதான் நான் நேரா பாயிண்ட்டுக்கு வந்தேன். இதுக்கு மேல நீங்க இறக்குறதும் இறக்காதும் உங்க விருப்பம் அப்படின்னு மட்டும் சொன்னேன். அவர் ஏதோ கொஞ்சம் பெரிய ஆபீசரா இருப்பாரு போல இருக்கு. உடனே எங்க ஒரு போன் அடிச்சு 4-5 பேர் வர வச்சு உடனடியா வண்டி ஏறிட்டு 20 நிமிஷம் தான் வண்டி வெளியே அனுப்பிட்டாரு. இதுல என் சந்தேகம் ஒன்னே ஒண்ணுதான், ஞாயிற்றுக்கிழமை லோடு இறக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன லோடு ஏத்தி விட்டவர் மேல தப்பா, இல்ல பார்ட்டி நம்பர் கேட்டா பார்ட்டி நம்பர் கொடுக்காம திங்கக்கிழமை போனா போதுன்னு சொன்னாரு அவர் தப்பா, இல்ல ஒரு பகலும் ஒரு நைட்டும் வீட்டுக்கு போன என்னோட தப்பா, வண்டி வந்தா 4 நாளைக்கு நான் வெளியே அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அவர் தப்பா? நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்களேன். என் மேலதான் தப்பு அப்படின்னா அதை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன்.